குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். சந்தோஷமா? என்னை பொன்னை போல புடமிடுவார், வெள்ளியை போல புடமிடுவார். அவர் சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இது பழைய ரெக்கார்டு. இந்த பழைய ரெக்கார்டை திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. புதிய ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களை சோதித்து புடமிடுவேன், உங்களை பொன்னாக்குன்னு சொல்லல, ரெஸ்ட் தரேன், இளைப்பாடல் தரேன் அப்படிங்கிறார். சிலுவைக்கு பின்னால ரெஸ்ட்டுங்க, இளைப்பாடலுங்க. அதுதாங்க நிஜம், அதுதான் நிஜம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கிறாரு. இதுதான் சிலுவைக்கு பின்னால நடந்தது. யாராவது தப்பு தப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, பொண்ணை போல புடமிடுவார், சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் மாறுவாய்ன்னு. அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க. மத்திய 11:28 பிடிச்சு கொள்ளுங்க. எனக்கு ரெஸ்ட் தான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், இளைப்பாறுதல் தான். என்னுடைய மனதை, என்னுடைய உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க. ஸ்தோத்ரா. என் மனதிற்கும் என்னுடைய இதயத்திற்கும் என்னுடைய உணர்வுகளுக்கும் புத்துயிர் கொடுக்கவே எனக்குள் வாழுகிறார் அப்படி சொல்லி பாருங்களேன், இருந்தாலும் ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க. வாழ்க்கையின் ஓட்டத்துல உந்தி தள்ளப்பட்டு வேகமாய் ஓடுவது நான் இல்லை. அப்படிலாம் ஓடி 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 எவனுக்கும் உழைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்வேறு அலுவலகங்கள்ல வேலையில தேவையில்லாம சிக்கி கொள்ள மாட்டேன். என் மனைவி பிள்ளைகளுக்கு உழைக்காம அடுத்தவனுக்காக நான் வண்டி தூக்கிட்டு ஓடுவது, அங்க அலைவது, இங்க அலைவது, அங்க போய் காத்திருப்பதெல்லாம் இனி கிடையாது. அப்படி சொல்லி பாருங்க, நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க. வெகு சீக்கிரத்தில் அப்படி ஓடினால் நீங்கள் குடும்பத்திற்குள்ள டென்ஷன் ஆவீர்கள், சண்டைகள் வரும், பிரச்சனை வரும், உணர்வு களைப்படையும். மனைவியை பார்த்தால் வெறுப்பாக இருக்கும், புருஷனை பார்த்தால் கசப்பாக இருக்கும். உங்க மேல கிருபை தொடர்ந்து விரும்புகிறாரு. இப்படி அங்கங்க தேவையில்லாம கண்டவங்களுக்காக ஓடிட்டு இருக்காதீங்க. மனசோர்வும் விரக்தியும் உங்களுக்கு இனி கிடையாது. அற்புதமா வாழுங்க. சரிதானா? பிரைஸ் காட். இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பார். நாளை இதை விட நல்ல செய்தியோட வார காத்துருங்க. காட் பிளஸ் யூ.